பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ராகுல் காந்தி துண்டக்கானம் துணியக்கானம் அப்படின்னு ஓடிய சம்பவமும் நடந்திருக்கு. திமுக ஆட்சியில பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறத திமுகவோட சொம்பா இருக்கிற பா ரஞ்சித்தே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பற்றி இந்த பதிவில் விரிவா பார்த்துடலாம். அட போங்கடா திராவிட பசங்களை, நீங்க நடத்தின ஹிந்தி எதிர்ப்பு நாடக போராட்டத்தினால இன்னைக்கு நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிரிக்கெட் வீரர் நட்ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் முறையாக ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் அணிக்காக விளையாடும் போது ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இளம் பருவத்திலேயே மாணவர்கள் பல மொழிகளை கற்றுக்கொண்டால் பிற்காலத்தில் மொழி தெரியாமல் கஷ்டப்படுவதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை இவர் சொன்ன உடனே இந்த திராவிட பசங்க, இந்த திமுக காரவங்க எல்லாம் இவரை கண்ணா பின்னான்னு திட்ட தொடங்கிட்டாங்க. ஒரு காலத்தில் இவர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் திராவிட நாட்டிலேருந்து போயிருக்காரு பார்த்தீங்களா, அவர் திராவிடத்தோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதே நாரவாய்கள் இப்போ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு வராங்க. இவங்க திட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா நீங்க ஆங்கிலம் படிச்சுக்க வேண்டியதானே, ஆங்கிலம் படிச்சு பேச வேண்டியதானே, வெளிநாட்டிலேருந்து பிளேயர் வர்றாங்களே அவங்க ஹிந்தி கற்றுக்கிட்டா பேசுறாங்க, ஆங்கிலம் கற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு இவங்க பாடம் எடுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி நட்ராஜன் அவர்களை நோக்கி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் கேள்வி கேட்குற இதே திமுகவினர் ஏன் ஹிந்தி பள்ளிக்கூடங்களை நடத்துகிற திமுகவினரை நோக்கி, சன்ஷைன் நிர்வாகத்தை நோக்கி ஏன் கேள்வி கேட்கல அப்படிங்கிற கேள்விதான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அதிகமாக தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்கிறது பிஜேபியோ மோடியோ இல்லை வேற யாரோ ஆர்எஸ்எஸோ யாருமே கிடையாது. அதிகமாக தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவினர் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் தான். திமுகவினர் தான் தமிழகத்தில் அதிகமாக ஹிந்தியை திணிச்சிட்டு இருக்காங்க. பொதுவாகவே திமுகவினரோட ஹிந்தி எதிர்ப்பு எப்படிமா இருக்கும், அதாவது ஏழை பாளைங்க சாதாரண கூலி தொழிலாளிய பசங்களை அவங்க யாருக்கும் அவங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் மும்மொழி கொள்கை தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க 3 மொழிகளை படிக்கவே கூடாது. ஆனா திமுகவினர் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பணக்கார வீட்டு குழந்தைங்க, கோடீஸ்வரர் வீட்டு குழந்தைங்க எல்லாருமே மும்மொழி கொள்கை படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், எல்லாமே படிக்கணும். ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் அந்த சாமானிய மக்களும் படிச்சுருவாங்கல்ல, இவங்களுடைய அந்த கல்வி வியாபாரம் பாதிக்கப்பட்டுரும்ல, அதனால் கொண்டு வரவே மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட கப்சாமன இருக்கிற சீமான் அவர்கள் உலக மகா உருட்டவனு உருட்டிருக்காப்லப்பா, உலக மகா உருட்டு. ஏற்கனவே இலங்கைக்கு போனேன், தலைவரை பார்த்தேன், தலைவருக்கு நான் தான் துப்பாக்கி எடுத்து கொடுத்தேன், நான் தான் சுட கத்து கொடுத்தேன், எனக்கு ஆமக்கரியெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு தெரியுமா அப்படின்னு உலக மகா போர் வீரனை, உலக மகா தலைவரை போய் சமையல்காரன் ரேஞ்சுக்கு ஆக்கி வச்சிருக்க இந்த கப்சா மன்னன் இப்போ ஒரு கப்சா என்ன விட்டுருக்குன்னா, நான் கருப்பாக குள்ளமாக இருப்பதால் என் பேச்சை மக்கள் கேட்பது இல்லை அப்படின்னு அடுத்த உருட்டி இருக்கு. ஐயா ராஜா, நீங்க கருப்பா இருக்கிறதுனாலையோ இல்ல குள்ளமா இருக்கிறதுனாலையோ இல்ல நீங்க ஜம்பனி பேசுறதுனாலையோ இதனால மக்கள் உங்களை புறக்கணிக்கல, உங்களுடைய பேச்ச மக்கள் கேட்காம இல்ல, நீங்க சொல்ற பொய்ய அவங்களால காது கொடுத்து கேட்க முடியல ராஜா, இனிமையாவது உண்மையை பேசுங்க ராஜா அப்படின்னு சீமானுக்கு நிறைய பேர் இப்ப அட்வைஸ கூட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சீமான் விடுற கப்சா தாங்க முடியலடா சாமி அப்படின்னு இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா திராவிட அரசோட வேதனை அதுக்கு மேல இருக்கு. நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன். உண்மையிலே அந்த செய்தி இங்க இருக்கிற சோகால்டு நடுநிலைவாதிகளுக்கு தெரிஞ்சதுன்னா உண்மையிலே அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க, உண்மையில தூக்கில் தொங்குனா கூட தொங்குவாங்க. ஏன்னா இவங்க எப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துலயோ பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்லயோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா பாத்தீங்களா, அங்க ஆட்சியே சரியில்லை, அங்க சுகாதாரமே கிடையாது, பாத்தீங்களா வட மாநிலம் இப்படிதான் அப்படின்னு கண்ணா பின்னான்னு விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல, நம்ம மதுரையில அரசு மருத்துவமனையில ஒரே ஸ்ட்ரெச்சர்ல 2 கர்ப்பிணிகளை அழைத்து சென்ற அவலம் நடந்திருக்கு. இந்த அவலத்தை பத்தி எவனுமே பேச மாட்டான், எவனுமே விவாதம் நடத்த மாட்டான்.
ஏன்னா இது ஸ்டாலின் அவர்களுடைய அரசுல மதுரையில நடந்திருக்கு. ஒருவேளை யோகியோட அரசுல உத்தரப்பிரதேசத்துல இது மாதிரி நடந்திருந்தா பயங்கரமா குலைச்சிருப்பாங்க. இந்த செய்தியை பார்த்த உடனே ஒரு சாமானியர் கீழே கமாண்ட்ல ஒரு பதிவை போட்டிருந்தாரு. சும்மா நச்சுன்னு இருந்துச்சு. இது மாதிரி தான் திராவிட மாடல் ஆட்சியில தொடர்ந்து விளக்கங்களும் கொடுக்கப்படுது. என்ன அவரு போட்டிருந்தாருன்னா, அவர்கள் விருப்பத்தின் பேரிலேயே ஒரே ஸ்ட்ரக்சரில் அமர்த்தப்பட்டனர் என்று ஒரு விளக்கம் வரும் பாருங்க மாலைக்குள்ள. அதையும் கேட்டுட்டு விக்கிரவாண்டிக்கு போய் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டானாம் ஒரு தமிழன் அப்படின்னு வெறுப்பான பதிவை போட்டிருக்காரு. ஏண்டா இந்த திராவிட ஆட்சியோட நிலைமை எப்படி இருக்கு? மீண்டும் மீண்டும் காசை வாங்கிட்டு ஏண்டா ஓட்டு போடுறீங்க அப்படின்னு தான் அந்த சாமானியரோட மனதில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே கேட்டகரி தாங்க. இதே கேட்டகரியில் இன்னொரு அதிர்ச்சியான ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், இந்த சுன் டிவியா இருக்கட்டும், வதந்தி டிவியா இருக்கட்டும், திமுகவோட கொத்தடிமை சேனல்கள் எல்லாமே தொடர்ந்து ரிப்பீட்டடாக ஒரு செய்திகளை பரப்பிட்டே இருந்தாங்க. என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு, டெல்லியில் வந்து விமான நிலையத்தில் விபத்து, இங்கே விபத்து, குஜராத்தில் விபத்து, இங்கே விபத்து, அடுக்குமாடி கட்டடங்கள் சரிஞ்சன, அப்படி இப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்களாக பார்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடர்புபடுத்தி எப்படி திட்ட முடியும்னு பார்த்து தொடர்ந்து செய்திகளை வெளியிட்டுட்டே வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடம் கட்டி 3 மாதம் தான் ஆயிருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் பிஞ்சு குழந்தைகள், சின்ன குழந்தைகள், 1வது 2வது படிக்கக்கூடிய குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் மேலே இருந்து இந்த பூச்சி கலவை இருக்குல்ல சீலிங்கில், அதை அப்படியே பேர்ந்து கீழே விழுந்திருக்கு. நல்ல வேளை கடவுளோட அருளால அந்த மாணவர்கள் எல்லாம் சாப்பிட போன நேரத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த லட்சணத்துல தான் இங்க இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. திறந்து வைக்கப்பட்ட அரசு பள்ளி வகுப்பறையின் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக மாணவர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த லட்சணத்துல தான் இங்க இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியே நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற பத்திரிகைகளும் கேமராக்களும் தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், குஜராத், இப்படி பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலத்தில் மட்டும்தான் இன்னும் சுத்திட்டு இருக்கு. இந்த செய்தியெல்லாம் வெளியில வந்த மாதிரியே தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற திராவிட இயக்கங்களும் இங்க இருக்கிற கம்யூனிசவாதிகளும் தொடர்ந்து சொல்ற ஒரு பொய் என்னன்னா, ஆர்எஸ்எஸ் மதவாத இயக்கம், ஆர்எஸ்எஸ் கலவரத்தை தூண்டுவாங்க, அப்படி இப்படின்னு பல்வேறு கட்டுக்கதைகளை அடிச்சு விட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்களோட கட்டுக்கதையிலெல்லாம் கரியை எடுத்து பூசுகிற மாதிரி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய சேவைகளை, மிகப்பெரிய புண்ணிய காரியங்களை எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் தேசம் முழுவதும் செஞ்சுட்டு வர்றாங்க. சமீபத்தில் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் பிரம்மாண்டமான ஒரு தேரோட்டம் நடந்தது. பிரம்மாண்டமான திருவிழா, கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்துருந்தாங்க. அந்த மக்களை எல்லாம் அரவணைச்சு அவங்கள ஒழுங்குபடுத்தி ஆர்எஸ்எஸ் பண்ண பணி இருக்கு பாருங்க, அளப்பரிய ஒரு பணியா இருந்தது. ஒடிசா முழுவதும் பேசப்பட்ட ஒரு பணியா இருந்தது. அதுவும் பாருங்க, அவ்வளோ கூட்ட நெரிசல், அதுக்கு மத்தியில் ஒரு நோயாளியை கொண்டு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. உடனடியாக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் அந்த மக்களை எல்லாம் எந்தவித சலனமும் இல்லாமல், மக்களுக்கும் பாதிப்பும் இல்லாமல் அந்த ஆம்புலன்ஸ் போறதுக்கு ஒரு பாதையை உருவாக்குறாங்க பாருங்க. உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. அட என்ன ஓட்டம்! போலீஸ் ட்ரைனிங்கில் கூட அப்படி ஓடுனதில்ல பார்த்துக்கோயேன் அப்படிங்கிற வடிவேல் காமெடி கணக்காக ஆயிருக்கு இன்னைக்கு ராகுல் பூந்தியோட பத்திரிகையாளர் சந்திப்பு. அதாவது இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை பத்திரிகையாளராக வாண்டடாக அவங்க வந்து கேள்விகளை கேட்க முன் வரல. காங்கிரஸ் கட்சி பப்பு ராகுல் காந்தியை பில்டப் பண்ணுறதுக்காக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டு வராங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பப்பு ராகுல் காந்தி அப்படியே ஆத்துன்னு ஆத்திட்டு இருந்திருக்காப்புல, கண்ணா பின்னான்னு ஆத்திருக்காப்புல. எல்லாத்தையும் முடிச்ச உடனே பத்திரிகையாளர்கள் கேள்வியை முன்னெடுத்து கேள்வியை கேட்க போனதும் நோ 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 அப்படின்னு தலைதிரிக்க ஓடி இருக்காப்புல. ஏன்னா பப்பு ராகுல் காந்தியால எந்த கேள்வியுமே நேரடியா எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியே கிடையாது. இந்த காட்சிகள் இன்னைக்கு இணையதளத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு.
मैं भैया यहाँ सवाल नहीं I'm not no please one second please there are 4 points that please respect what I'm saying. I have come here to give a clear message. I'm not interested in answering questions that are designed to divert the issue. Please listen to me. I have made my statement. Thank you very much. sir, what is your idea of Manipur sir? इतना बता दीजिए. ஏன்னா செல்வ பெருந்தகைவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால செல்வ பெருந்தகை அப்படி யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்ல செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா, இல்ல ஒரு செல்வ பெருந்தகையோட அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை. அதனால செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. இப்படி அண்ணாமலை அவர்கள் போட்ட போடல காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகையும் ஆடி போயிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ரவுடி அப்படின்னு செல்வ பெருந்தகையை விமர்சிக்க, செல்வ பெருந்தகை வெளியில வந்து அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்கணும், நான் யார் தெரியுமா, நான் காந்தியவாதி தெரியுமா அப்படின்னு பில்டப்பை கொடுக்க, இந்தா வாங்கிக்க இந்தா வாங்கிக்க இந்தா வாங்கிக்க ராஜா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் செல்வ பெருந்தகை மீது உள்ள வழக்குகள்லாம் தொடர்ந்து வெளியில ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு. இன்னைக்கு நாரி போய் கிடக்கு. ஏன்னா அந்த வழக்குகள் எல்லாம் கிரிமினல் வழக்குகள், கொலை வழக்குகள்னு ஐயோ அதை பார்க்கவே முடியல. ஐயோ என்னையா ஒரு கட்சி தலைவரை போய் ஒரு ரவுடி கும்பலோட தலைவராக இருக்க வேண்டிய ஆளெல்லாம் கட்சி தலைவராக போட்டிருக்கீங்களேயா அப்படிங்கிற மாதிரி செல்வ பெருந்தகையோட ஹிஸ்டரி இருக்கு. அதுவும் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கிளியரா ஒரு ஆணித்தரமா விஷயத்தை சொல்றாரு. என்னன்னா, குற்றவாளிகள் பட்டியலில் இருந்தவர் செல்வ பெருந்தகை என்ற கருத்தில் பின்வாங்க போவது இல்லை. செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. அதனால அந்த செல்வ பெருந்தகை வழக்கு தொடுத்தா கூட அது எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். மன்னிப்புங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. குண்டாஸ் வழக்கில் கைது செய்யப்பட்டதே செல்வ பெருந்தகை மறுக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்காரு. அரசியல் லாபங்களுக்காக வழக்குகளில் இருந்து தப்பவும் நேரெதிர் கொள்கை உள்ள கட்சியில கூட இணைஞ்சிருக்கிற ஒரு ஆள் தான் இந்த செல்வ பெருந்தகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. நான் காந்தியவாதி, காந்திய வழியில பின்பற்றேன்னு சொல்லிட்டு குற்றங்கள்ல இருந்து தப்பிக்க முடியுமாயா அப்படின்னு செல்வ பெருந்தகைக்கு சரியான ஒரு பதிலடியை அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு செல்வ பெருந்தகை தேவையில்லாம வம்பிழுத்து தானே வாங்கி கட்டி இருக்கிற ஒரு சம்பவம் தான் பரபரப்பான செய்தியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இது மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் நான் யார் தெரியுமா, நான் உத்தமன் தெரியுமா அப்படி இப்படின்னு பேச இன்னைக்கு அவரோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்கு. அவர் அந்த வழக்குகள்ல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள்ட்ட மீண்டும் வாய் கொடுத்து வசமா வாங்கி கட்டி இருக்காரு இந்த செல்வ பெருந்தகை. திமுக ஆட்சியில பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு திமுகவோட சொம்பா இருக்கிற பா ரஞ்சித் அவர்களே இன்னைக்கு குற்றச்சாட்டா முன் வச்சிருக்காரு. திமுகவோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். வழியில் எங்கே போனாலும் உடனே செயினை பிடுங்கிட்டு ஓடுறது, திருட்டு, கொலை, கொள்ளை, வெட்டு குத்துன்னு தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இந்த பா ரஞ்சித் போன்றவர்கள்லாம் திமுகவுக்கு கண்ணா பின்னாடி முட்டு கொடுப்பாங்க, கண்ணா பின்னாடி முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கே இப்போ வெறுத்து போச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த அளவுக்கு ஆதரவாளர்களே வெறுத்து போற அளவுக்கு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. குறிப்பா ரஞ்சித் அவர்கள் நிறைய கேள்வியை திமுகவை நோக்கி வச்சிருக்காரு. அவர் கேட்ட கேள்வியில திமுகவுக்கு ரொம்ப வலிச்ச கேள்வி என்ன தெரியுமா? இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்து போனார்ல, அவருக்கு அவருடைய உடலை அடக்கம் பண்ணுவதற்கு சரியான இடத்தை கூட இந்த அரசு தேர்வு பண்ணி தரல அப்படிங்கிற கோபத்தையும் வெளிப்படுத்தி இருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழவே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஆட்சி அமைகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் தலித்துகளோட வாக்கு தான். அந்த வாக்கை வாங்கி வச்சுட்டு நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் இப்படி தலித் மக்களை புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டிருக்காரு. அதுல ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு தான் ஓட்டு போட்டேன், அதனால தான் அந்த உரிமையோட கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. உண்மையிலே இந்த ரஞ்சித் போன்றவர்களுக்கு இல்லை திமுகவுக்கு ஓட்டு போட்ட எல்லாருக்கும் இது தேவைதான்.
ஏன்னா திமுக எப்படிப்பட்ட கட்சி, அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா எப்படி எப்படி கொள்ளையடிப்பாங்க, எப்படி எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது உலக அறிஞ்ச விஷயம்தான். அப்படி இருந்தும் நான் அந்த குழியில தான் விழுவேன், திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஓட்டு போட்டுவிட்டு இப்ப கதறி என்ன பிரயோஜனம் ரஞ்சித்து? இப்ப கதறி என்ன பிரயோஜனம்? நீ கதறிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஓட்டு போடாத எங்களை போன்ற சாமானியர்களை கதறிட்டு இருக்கோம். ஓட்டு போட்டுட்டு நீ கதற வேண்டியது உன்னுடைய தலையெழுத்து தான் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கடினமான பதிவுகளையும் போட்டுட்டு வர்றாங்க. இந்த பதிவுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.